வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா திருவிழா கோலாகலமாக தொடக்கம். முதலமைச்சர் சித்தராமையா, புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக் ஆகியோர் பங்கேற்பு. அருணாச்சல பிரதேசத்தில் 1290 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. வடகிழக்கின் 8 மாநிலங்களும் அஷ்டலட்சுமிகள் என்று கூறி பிரதமர் பெருமிதம். திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. பள்ளி கட்டிடங்கள் கூட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. காளையார்கோவில் விடுதியில் மாணவிகளை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அரசு விடுதியின் காப்பாளருக்கு மதமாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும் வினா. இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்நாடக மாநிலம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா விழாவை முதலமைச்சர் சித்தராமையா, புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக் ஆகியோர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள புகழ்பெற்ற சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் சித்தராமையா, புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக், அமைச்சர்கள் மகாதேவப்பா, சிவராஜ், தங்கத்தி, பாட்டீல், வெங்கடேஷ், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிகாந்த் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். மொழிவாழ்த்துடன் விழா தொடங்கியது. வெள்ளித்தேரில் எழுந்தருளிய சாமுண்டீஸ்வரிக்கு விழா குழுவினர் அனைவரும் மலரஞ்சலி செலுத்தினர். தசரா விழாவை தொடக்கி வைத்த எழுத்தாளர் பானு முஸ்டாக், முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோருக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிகாந்த் ரெட்டி நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் இடா நகரில் மின்சாரம், போக்குவரத்து, நல்வாழ்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 1290 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அருணாச்சல பிரதேச தலைநகரில் இடா நகரில் வரி செலுத்தும் வணிகர்கள், தொழில் முனைவோர் ஆகியோரிடம் வரி சீரமைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். சுதேசியாய் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை வணிகர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். அருணாச்சல பிரதேசத்தில் 426 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இதேபோல் போக்குவரத்து, நல்வாழ்வு, மகளிர் மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மொத்தம் 1290 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அருணாச்சல பிரதேசம் வீரத்தின் விளைநிலம் என்று குறிப்பிட்டார். இந்த மாநிலத்தில் மின்சாரம், நல்வாழ்வு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். முன்பிருந்த காங்கிரஸ் அரசு அருணாச்சல பிரதேசத்தை, அதன் மக்களையும் கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாகவும், இதனால் வடகிழக்கு மண்டலமே வளர்ச்சியில் பின்தங்கி இருந்ததாகவும் தெரிவித்தார். ஓட்டு, சீட்டு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் நாட்டின் வளர்ச்சியையே நோக்கமாக கொண்டு தமது அரசு பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்வதே அரிது என்றும், தமது ஆட்சியில் 800க்கும் மேற்பட்ட முறை சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமரான பின்தான் 70க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றுள்ளதாக பெருமையுடன் தெரிவித்தார். வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களையும் அஷ்டலட்சுமிகளாக தாங்கள் கருதுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பொருட்களையே விற்போம் என்று கடைக்காரர்களும், உள்நாட்டு பொருட்களையே வாங்குவோம் என்று மக்களும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக இடா நகரில் ரோடு ஷோவில் பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெற்ற பிரதமர் அவர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதை பாஜக தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை என்றும், திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த பள்ளி கட்டடங்களை கட்டிய ஒப்பந்தக்காரர் யார்? எந்த அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது? இடிந்து விழும் பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்தக்காரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றெல்லாம் அண்ணாமலை வினாக்களை எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்துக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் உள்ள விடுதியில் மாணவிகளை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாகவும், மறுப்பவர்கள் வன்கொடுமை செய்வதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த விடுதியில் தங்கி படிக்கும் மாணவியின் பெற்றோரே இதுகுறித்த புகாரை தமிழக முதலமைச்சருக்கும் துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் சமூக நீதி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு பெரும்பாலும் விடுதிக்குள்ளேயே சாதிய கொடுமைகளும், மத ரீதியான அடக்குமுறைகளும் நடப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று வினவியுள்ளார். அரசு விடுதியில் பணியாற்றும் ஒரு அரசு காப்பாளரும் மதமாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும் நாகேந்திரன் வினவியுள்ளார்.
கரூரில் கள்ள நோட்டு தயாரித்த கும்பலை கைது செய்த காவல்துறையினர் 6 லட்சம் ரூபாய் முகமதிப்புள்ள கள்ள நோட்டுகளையும் அச்சடிக்க பயன்படுத்திய இயந்திரங்களையும் பறிமுதல் செய்தனர். கரூர் தாந்தோணி மலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் காண்டீபன் என்பவர் 500 ரூபாய் கொடுத்து மதுபானம் வாங்கினார். காண்டீபம் கொடுத்த பணம் கள்ள நோட்டாக இருப்பதாக விற்பனையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து காண்டீபனை கைது செய்து அவரிடமிருந்து 21,500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி கரூர் கிளைச்சிறையில் அடைத்தனர். காண்டீபன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மயிலாடுதுறையை சேர்ந்த ராஜேந்திரன், சேலத்தை சேர்ந்த ஜெயக்குமார், கேரளத்தை சேர்ந்த சானு, ஆந்திரத்தை சேர்ந்த அர்ஜுன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் முகமதிப்புள்ள கள்ள நோட்டுகளையும் கள்ள நோட்டு அச்சடிக்கும் இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 13,65,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் மற்றொருவரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நொச்சிபாளையத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மின்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். இவர் மகன் பிரசாந்த் இயந்திர பொறியியல் படித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். அப்போது சங்ககிரியில் சேர்ந்த ஜெயகாந்தன் அவர் நண்பரான பிரேம்குமாருக்கு IAS அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர் மூலமாக பிரசாந்துக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் பாலகிருஷ்ணனிடம் கூறியுள்ளார். அதை நம்பிய பாலகிருஷ்ணன் 3 தவணைகளாக 13,65,000 ரூபாயை பிரேம்குமாரின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக அனுப்பியுள்ளார். ஜெயகாந்தனும் பிரேம்குமாரும் சொன்னபடி வேலை வாங்கி தராததால் தான் கொடுத்த பணத்தை பாலகிருஷ்ணன் திருப்பி கேட்டுள்ளார். சொன்னபடி பணத்தை திருப்பி தராததால் சங்ககிரி காவல் நிலையத்திலும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பாலகிருஷ்ணன் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்து சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர். தலைமறைவான ஜெயகாந்தனை தேடி வருகின்றனர். சென்னை ஆலந்தூரில் வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மாநகர பேருந்தில் ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆலந்தூர் பட்ரோட்டில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வருண் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் நடைபயணமாக வந்தனர். அதன்பின் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற மாநகர பேருந்தில் வாக்கு திருட்டை விளக்கும் விதமாக ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அருகில் இருந்த கடைகளிலும் வாகனங்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக தேசிய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் ஜோஷ்வா முன்னிலையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக அரசு மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்கு திருட்டை கண்டித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அருண் பாஸ்கர், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சதீஷ், இளவரசன், ரொனால்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த காவல்துறையினர் சிறிய வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே உள்ள துவார் என்னும் இடத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சிறிய சரக்கு வாகனத்தில் மணல் திருடி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த வாகனத்தில் இருந்த வாராப்பூர் கீரப்புலன்காட்டை சேர்ந்த ராமகிருஷ்ணன், புருஷோத்தமன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். 1 யூனிட் மணலுடன் சிறிய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். தாராபுரத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் 6000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. இந்த கூட்டத்திற்காக வாகனங்கள் மூலம் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டனர். ஓரளவிற்கு மக்கள் கூட்டம் சேர்ந்த போதும் எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் வராததால் ஏற்பாட்டாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளரும் அமைச்சருமான சாமிநாதன் தலைமை ஏற்றார். நகர செயலாளர் முருகானந்தம் வரவேற்றார். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வழி, தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் பத்மநாபன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் சல்மா ஆகியோர் உரையாற்றினர். கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி நிதியும் சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆச்சாரியா விருதும் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேரவும் அவர்களை ஊக்குவிக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா, சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆச்சாரியா விருதுகள் வழங்கும் விழா கோவை புதூர் VLB ஜானகியம்மாள் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் சூரியகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் செண்பகலட்சுமி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கும் தாளாளர்களுக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பேசிய செண்பகலட்சுமி, ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அத்தகைய கல்வியை வழங்கும் ஆசிரியர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்றும் கூறினார். ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி VLB ஜானகியம்மாள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய அவார்ட் அப்படின்னு வந்து டீச்சர்ஸை ப்ரௌட் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் திங், நான் வந்து இந்த காலேஜில் தான் வந்து அலுமினி ஸ்டூடெண்ட். ஸோ என்னைய வந்து அவங்க என்னை கௌரவப்படுத்துனது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இடைத்தரகர்களின் வசூல் கொடிகட்டி பறக்கும் நிலையில் அது குறித்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகம் குத்துக்கல் வலசையில் செயல்பட்டு வருகிறது.
இங்கு நாள்தோறும் வாகன உரிமம் புதுப்பித்தல், ஓட்டுநர் உரிமம் என பல்வேறு பணிகளை மேற்கொள்ள மக்கள் வருவதால் கூட்டம் மிகுந்து காணப்படும். எளிய மக்கள் தங்களது வாகனங்களை புதுப்பிப்பதற்காகவும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காகவும் வரும் நிலையில் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தால் மிகுந்த அளவு பாதிக்கப்படுகின்றனர். வேறு வழி இல்லாமல் இடைத்தரகர்களை நம்பியே ஓட்டுநர் உரிமம், வாகனங்களை புதுப்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மை காலமாக வட்டார போக்குவரத்து அலுவலர் கணிசமாக தொகையை லஞ்சமாக கேட்பதாகவும், தனது இருக்கையில் இல்லாமல் இடைத்தரகர்களிடம் ஒப்படைத்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல தனிமையாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கையெழுத்து போடுவது, முத்திரையிடுவது போன்ற பணிகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இடைத்தரகர் ஒருவர் மோட்டார் போக்குவரத்து ஆய்வாளர் இருக்கையில் அமர்ந்து ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு எண்ணுகின்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவண பவனிடம் தொடர்பு கொண்டபோது அவர் பேச மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மகாலய அமாவாசையை ஒட்டி கருப்பசாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையில் உள்ள பெத்தண்ண சுவாமி கோவிலில் மகாலய அமாவாசையை ஒட்டி கருப்பசாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், விபூதி, இளநீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கருப்பசாமியை மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பழைய இரும்பு வாங்கும் கடையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் விற்கப்பட்டுள்ளன. விருத்தாச்சலம் முனியப்பர் கோவில் ராமச்சந்திரன் பேட்டையில் பழைய இரும்பு வாங்கும் கடையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் விற்கப்பட்டுள்ளன. அந்த மிதிவண்டிகளை யாரும் வாங்கி செல்லாததால் துருப்பிடித்து உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றன. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சமூக ஆர்வலர்கள் அரசால் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகளை விற்றவர்கள் மீதும் அவற்றை வாங்கிய கடைக்காரர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செல்போன் மின்னணு பொருள் விற்பனை கடையில் பணிபுரிந்த மாணவி தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருத்தாச்சலம் எருமனூரை சேர்ந்த தர்ஷினி அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்ததுடன் மாலை நேரத்தில் தொடர்வண்டி சந்திப்பு அருகே உள்ள தனியார் செல்போன் கடையில் பகுதி நேர ஊழியராக பணியாற்றி வந்தார். கல்லூரி விடுமுறை நாளில் கடையில் முழு நேரம் பணியாற்றிட வந்துள்ளார். அப்போது கழிவறைக்கு சென்று வருவதாக கூறிய அவர் நெடுநேரம் ஆகியும் திரும்பாததால் அங்கு சென்று பார்த்தபோது தூக்கில் தொங்கியபடி அவர் உடல் கிடந்தது. இது குறித்து கடை உரிமையாளர் தகவல் தெரிவித்ததால் காவல்துறையினர் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கில் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டார். குடியாத்தத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மண்டல செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இயக்கத்தின் தலைவரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவ மாணவிகளுக்கு கற்றல் கருவிகளும் வழங்கப்பட்டன. இந்த கருத்தரங்கில் மாநில பொறுப்பாளர் சுனில், பொதுச் செயலாளர் ஏசுதாஸ், கொள்கை பரப்பு செயலாளர் தயாநிதி, மாவட்ட செயலாளர் நிக்சன் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஹோமியோ கிளினிக், சுவாமி மெடிக்கல்ஸ் ஆகியவற்றின் சார்பில் மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் பழமநீர் சாலையில் நடைபெற்ற முகாமில் மருத்துவர் அபிராமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனையும் சிகிச்சையும் அளித்தனர். இம்முகாமில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் பாபு, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து மருத்துவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாபு தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கினார். இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். மயிலாடுதுறை அருகே ஆகாய தாமரை படர்ந்து காட்சி அளிக்கும் வெட்டாற்றை தூர்வாரி சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அடுத்த திருமங்கலம், செண்பகச்சேரி, பாண்டூர், பனையூர் ஆகிய ஊர்களுக்கு பாசன கால்வாயாகவும் வடிகாலாகவும் வெட்டாறு வழங்கி வருகிறது. இந்த வெட்டாற்றில் ஆகாய தாமரை படர்ந்து நீரின் போக்கை தடுத்துள்ளதால் கடமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடைவதில்லை. இந்நிலையில் சம்பா பருத்துவத்துக்கு முன் வெட்டாற்றில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றி அதை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் திமுக முப்பெரும் விழாவையொட்டி கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. மூலனூரில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு மின்னொலி கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 37 அணிகள் பங்கேற்றன. போட்டியை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வெளி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விளையாட்டுப் போட்டிக்கு மூலனூர் 9வது வார்டு செயலாளர் அண்ணாநகர் பாலு தலைமை தாங்கினார்.
முதல் பரிசை வென்ற அண்ணா நகர் அணிக்கு 30,000 ரூபாய் பணப்பரிசையும் நினைவு கோப்பையும் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி வழங்கினார். ராமநாதபுரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்னும் பெயர்களில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன், சிறப்பு பேச்சாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பேசிய போது, தமிழ் மொழிதான் உலகின் மூத்த மொழி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பல தரவுகளை தந்துள்ளதாக கூறினார். இதையடுத்து பேசிய வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், நடிகருக்கு கூடும் கூட்டத்தில் உள்ள சிறார்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளிக்காட்டில் மயான கொட்டகை அமைத்து தரக்கோரி பெண்கள் சுடுகாட்டில் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை அடுத்த கள்ளிக்காட்டில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மயான கொட்டகை வசதி இல்லை. இதனால் இறந்தவர்களை வெட்ட வெளியில் கொட்டும் மலையில் வைத்து தகனம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் பெண்கள் சுடுகாட்டுக்கு சென்று ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்தனர். கோவையில் யங் இந்தியன் அமைப்பு சார்பில் எக்ஸ்பேக்டர் கற்றல் மாநாடு நடைபெற்றது. கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் யங் இந்தியன் அமைப்பு சார்பில் 9வது பதிப்பாக எக்ஸ்பேக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விமானப்படை வீரரும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் விண்வெளி வீரருமான பிரசாந்த் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விண்வெளி துறையில் இந்தியா வளர்ச்சி பெற்று வருவதாகவும், ககன்யான் திட்டத்தில் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் விண்ணுக்கு மனிதனை அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டைட்டான் குழும முன்னாள் தலைவர் பாஸ்கர் பட், பிரைட் திட்டத்தின் இணை நிறுவனர் விஜயகுமார், ஆட்டோகார் இந்தியா ஆசிரியர் ஹர்மட் சோரப்ஜி, யங் இந்தியன் கோவை கிளை தலைவர் நீல் கிகானி, கல்வி பிரிவு தலைவர் வைஷ்ணவி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மகாலய அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மகாலய அமாவாசையை ஒட்டி காலை முதலே நடை திறக்கப்பட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் வண்ண மலர்கள், பட்டாடை ஆகியவற்றால் அலங்காரம் செய்து பழங்களை கொண்டு நெய்வேத்தியமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இரவில் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு பூசாரிகள் வழக்கப்படி தாலாட்டு பாடி தீபாராதனை செய்தனர். இதில் கோவில் உதவி ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை, பூசாரி மற்றும் பிற அறங்காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அபிமுகன் திருமச்சாலையில் புரட்டாசி மகாலய அமாவாசையை ஒட்டி வழிபாடு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அபிமுகன் திருமச்சாலையில் புரட்டாசி மகாலய அமாவாசையை ஒட்டி கோபூஜை, திருமுறைகள் பாராயணம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காவிரி படித்துறையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தேங்காய், வாழைப்பழம், மலர்கள் ஆகியவற்றை படைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கோ பூஜைகள் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து திருமுறைகள் பாராயம், சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், பூஜைகள், தீபாராதனை நடைபெற்றன. இதில் பக்தர்கள் குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 82,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 10,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 82,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 90,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 138 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,38,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தையில் பங்கு வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 169 புள்ளிகள் குறைந்து 82,457 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 29 புள்ளிகள் குறைந்து 25,298 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தசரா திருவிழா கோலாகலமாக தொடக்கம். முதலமைச்சர் சித்தராமையா, புக்கர் பரிசு பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்டாக் ஆகியோர் பங்கேற்பு. அருணாச்சல பிரதேசத்தில் 1,290 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. வடகிழக்கின் 8 மாநிலங்களும் அஷ்டலட்சுமிகள் என்று கூறி பிரதமர் பெருமிதம்.
திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. பள்ளி கட்டிடங்கள் கூட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. காளையார்கோவில் விடுதியில் மாணவிகளை மதமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அரசு விடுதியின் காப்பாளருக்கு மதமாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும் வினா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.